உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ஆன்மீக செய்தி, ரொம்ப அருமையான விஷயம், அவசியம் கேட்கணும். அதாவது ஆடி வெள்ளி ஆடி பூரம், இது ரெண்டை பற்றின செய்தி தான். அது அந்த வீட்டில் அவங்க சத்யாச்சின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சமையல் கட்டில் ஒரு சுவையான சூடான சூப்பரான ஒரு சர்க்கரை பொங்கலை அப்படி கிண்டிகிட்டு இருக்காங்க. அந்த வாசம் ஒரே தூக்குது. அதோட அந்த அம்மனுக்கு உண்டான கூழ் அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாசமும் ரெண்டும் சேர்ந்து அள்ளுது. அந்த நேரம் பாருங்கள், அவங்க வீட்டில் அந்த பையன் கார்த்திக் லேப்டாப்பில் மண்டை விட்டு வேலை செஞ்சு 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 அழுத்து போய் மெட்ராஸில் அடிக்கிற வெயிலெல்லாம் மண்டையில் அடித்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். ஆனாலும் மண்டை உடையிற அளவுக்கு வெறுத்து போய் அந்த லேப்டாப்பை ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வர்றான் மாடிக்கு. கொஞ்சம் அப்படியே காற்று வாங்கலான்னு. சாயந்தரம் ஆயிடுச்சு. அந்த வெயிலுடைய உக்கரமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதோடு இல்லை, அந்த மழையும் லேசாக வர மாதிரி ஒரு அறிகுறி, ஒரு மந்தகாசமான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி இங்கே வராங்க. வந்துட்டு இந்த சக்கரை பொங்கல் கூழ் இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஆனால் நீ வேற பாட்டி, இதில் ஆன்மீகம் அது கத்திரிக்காயாது. அவன் ஏதோ பூசாரி சாமியார் குறி சொல்கிறவங்க ஜோசிக்காரங்க எதையாவது சொல்லி வைப்பாங்க, உடனே அதை நம்ம ஃபாலோ பண்ணிட வேண்டியது. ஏன்ன இதெல்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு. அடே தம்பி, அப்படி இல்லைடா, அது பெரிய ஒரு விஷயமே இருக்குது. ஆடி வெள்ளி ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த நாள். ஆண்டாளுங்கிறது நம்ம பூமி மாதிரிப்பா, அது தாயாக நம்ம மதிக்கணும். அதனால் இந்த சக்கரை பொங்கல், இந்த கூழ் இதெல்லாம் சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்கெலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சாமி பூதத்தை கும்புறதுக்காக ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை தம்பி, இப்போ உன்னோட லேப்டாப் இருக்குது, திடீர்னு வேலை செய்யலை, நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பையன், எஸ், நான் வைரஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே ஆன்டி வைரஸ் போடுவேன், அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது, அதை போட்டோம்னு சொன்னால் அது அந்த வைரஸை எடுத்துரும். அதே தான் தம்பி இங்கேயும் நடக்குது. கோடை காலம் முடிஞ்ச உடனே அந்த உஷ்ணம் தாங்காமல் பூமி மட்டும் இல்லைப்பா, கடல் மலை குளம் குட்டை எல்லாமே சூடாயிடும். அந்த நேரத்தில் மனிதனுடைய உடம்பு சூடாகி பல பிரச்சனைகளும் வரும். அதை தொடர்ந்து அந்த ஆடி மாதத்தில் காற்றடிக்கும் போது பலவிதமான கிருமிகள் நுண்ணுயிர்கள் காற்றோட காற்றாக நம்ம மூச்சா உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால், அதைத்தான் நீங்கள் லேபில் கண்டுபிடிச்சி டெங்கு, டைஃபாய்டு, அப்புறம் வைரல் ஃபீவர் அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இதை வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த சக்கரை பொங்கல் கூழ் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய மருத்துவ குணங்களை புகுத்தி அதை வரவிடாமல் நம்மளை தடுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் பூரா இந்த மஞ்சளும் வேப்பிலையும் சும்மா சர்வ சாதாரணமாக ரோட்டில் கடையில் எங்கே வேணால் பார்க்கலாம். அந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் நடக்கும். அடுத்தது வேப்பிலையை வச்சுக்கிட்டு அப்படியே வீதியில் ஊர்வலம் வருவாங்க, வீடு வீடாக கட்டி தொங்க விடுவாங்க. அந்த வேப்பிலையும் மஞ்சளும் சாதாரண விஷயம் இல்லை தம்பி, அது ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல். அப்படி சொன்னால் தான் உனக்கு புரியும். உனக்கு இந்த வைரஸ் பாக்டீரியா இப்படி சொன்னால் தானே புரியும். அதையெல்லாம் போக்குறதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க. அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நீ 1000 சூப்பர் கம்ப்யூட்டர் கொண்டு வா, அதுக்கு மேலே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் அதில் இருக்குது. அதை பார்க்கும்போது இந்த கம்ப்யூட்டரே எனக்கு பதில் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி டபக்குன்னு கண்ண முடிக்கும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது இந்த கார்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக புரியுது, ஏதோ புரியுது, ஃபுல்லாக புரியுதான்னு தெரியல. ஆனால் சத்யா பாட்டி சொல்கிறதுல என்னமோ இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வர, நீங்களும் அதே மாதிரி சத்யா பாட்டி சொன்னதாக நினச்சி அது என்ன ஏது எப்படின்னு கொஞ்சம் அது பின்னாடி போய் ஆராய்ச்சி தான் பண்ணுங்களேன். உங்களை அப்படியே நம்ம சொல்ல வேண்டாம், உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்துங்க. ஆனால் பகுத்து அறிஞ்சு பாருங்க, பல விஷயங்கள் உங்களுக்கு அறிய தோணும், அறிய முடியும், அறியக்கூடும்.
அதாங்க அறிவு. இந்த கதையை யார் சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த சத்யா பாட்டி யாரோ இல்லைங்க, நம்ம பல்துறை வித்தகி பில்டெக் அருள்மொழி அவங்க சொன்ன கதை தான் இது. அருமையான விஷயங்களை ரொம்ப எளிமையாக சொல்கிறதுல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியலனாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் தயவுசெய்து. இதாங்க எனக்கு விஷயம். நிச்சயமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.